ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் மீண்டுமாக ஒன்று சேர்த்து ஆண்டவரே, நீங்க உங்களோட பேசி இந்த நேரத்தில் என்ன சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நாங்கள் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்ளவும் உங்களுடைய ஆவியானவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா? எங்களுக்கு வேண்டிய தாரும். இன்றையிலிருந்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள அன்பின் தகப்பன் எங்களுக்கு உம்முடைய ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தானியேல் 7ஆம் அதிகாரமும் நியாய தீர்ப்பும் இதைதான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரமும் நியாய தீர்ப்போம் இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம படிக்க போறோம். நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல எத்தனை பாடம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். எத்தனை காரியம் அதுல அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரம் எடுத்தாலே உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் உங்க ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எத்தனை பாயிண்ட்ஸ்? ஒரு 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? என்னென்னது? 4வது வசனத்துல, தானியேல் 7ல 4வது வசனத்துல சிங்கம், தானியேல் 7:5 கரடி, தானியேல் 7:6 சிவிங்கி, தானியேல் 7:7 கெடியும் பயங்கரமான மிருகம், தானியேல் 7:8 சின்ன கொம்பு, தானியேல் 7:10 நியாய சங்கம், தானியேல் 7:27 நித்திய ராஜ்யம், இயேசுவின் 2ஆம் வருகை. தானியேல் 7 7 காரியம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? 7th சாப்டர்னா எத்தனை காரியம்? 7 திங்ஸ். 7 காரியம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ நம்ம என்னதெல்லாம் பார்த்துட்டோம்? சிங்கத்தை பார்த்தாச்சு, கரடியை பார்த்தாச்சு, சிவிங்கிய பார்த்தாச்சு, கெடியும் பயங்கரமான மிருகம் பார்த்துட்டோம். நம்ம சின்ன கொம்புனா என்ன நம்ம பார்த்துட்டோம். இதனமா நீங்க எல்லாரும் ரிவைஸ் பண்றீங்களா? இல்ல பேப்பர்லயே தான் இருக்குதா? இன்னும் கொஞ்ச நாள் இந்த நோட்டு காணாம போச்சுன்னா இது முடிஞ்சு போயிடும். யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சரிங்களா? கொஞ்சம் சிந்திக்கணும். சிங்கம் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? பாபிலோன் ராஜ்யம். சரிங்களா? கரடி எந்த ராஜ்யம்? மேதிய பெர்ஷிய ராஜ்யம். சிவிங்கி எந்த ராஜ்யம்? கிரேக்க ராஜ்யம். கெடியும் பயங்கரமான மிருகம் என்ன ராஜ்யம்? ரோம ராஜ்யம். சரிங்களா? சின்ன கொம்பு எந்த ராஜ்யம்? போப்பு மார்க்கம், ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை குறிக்கும், சபை அல்ல. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை அது என்ன செய்யும்? குறிக்கும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்கல, இன்னும் 5 முடிச்சாச்சு. 6வது ஒண்ணு இருக்குது. அதுதான் என்னது? நியாய தீர்ப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இன்னைக்கு அநேக சபைகள்ல சரி இடத்துல இந்த நியாய தீர்ப்பு குறித்து பேசுறதே கிடையாது. சரிங்களா? நியாய தீர்ப்பு குறித்து பேசினாலே, ஏன் நீங்க நியாய தீர்ப்பு குறித்து பேசுறீங்க, நீங்க தேவனுடைய அன்பை குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் அவ்வளவு சம்பந்தம்லாம் இருக்கு. சரிங்களா? சரி, இன்றையிலிருந்து இன்னைக்குல நம்ம நியாய தீர்ப்பை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் என்னென்ன சம்பந்தம் என்பதை கொஞ்சம் நம்ம ஆராயப்போம். சில ஃபவுண்டேஷன்லாம் படிக்கணும். படிக்காம நம்ம நியாய தீர்ப்பு குறித்து நம்ம என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சில ஃபவுண்டேஷனை நம்ம இன்னைக்கு போட்டுட்டு படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம கொஞ்சம் ஆராயணும். சரிங்களா? நம்ம எப்படி 10 கற்பனை குறித்து எத்தனை பாட்டு படிச்சோம்? நம்ம 10 கமாண்ட்மெண்ட்ஸ் குறித்து எத்தனை பார்ட்ஸ் படிச்சோம்? ஆல்மோஸ்ட் 5 பார்ட்ஸ் படிச்சோம்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஒரு 5ல இருந்து 6 பார்ட்ஸ் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அப்பதான் அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்ப நான் ஒரே கிளாஸ்ல எல்லாம் முடிச்சிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சரிங்களா? அதனால நம்ம இன்றையிலிருந்து நியாய தீர்ப்பு குறித்து படிக்க போறோம். மிகவும்
நீங்க கவனத்தோடு நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். சரி, இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இந்த நியாய தீர்ப்பு, இந்த நியாய சங்கம், இத குறித்து இந்த வார்த்தை வருதான்னு பார்க்கலாம். 10வது வசனம் பாருங்களேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்ம டாபிக் என்ன? தானியேல் 7ஆம் அதிகாரமும் நியாய தீர்ப்போம். பார்ட் 1ன்னு போட்டுக்கங்க, பாகம் 1. ஏன்னா அநேக காரியம் இருக்கு, இன்னைக்கு இது முடிக்க முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் சில பேசிக்லாம் படிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. சரிங்களா? என்ன வார்த்தை அங்க வருது? நியாய சங்கம் வந்துருச்சா? சரிங்களா? அப்ப நியாய சங்கம் என்ற வார்த்தை அங்க வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். வேற எங்கெல்லாம் வருது இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல? 27வது வசனம் பாருங்க. 27வது வசனம் பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனம், verse 21. அங்க பாருங்க, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு. என்ன வார்த்தை வருது? நியாய விசாரிப்பு என்ற வார்த்தை வருதுங்களா? சரிங்களா? நியாய விசாரிப்பு. இங்க நியாய சங்கம் உட்கார்ந்து, அங்க சங்கத்துல என்ன நடக்குதா? இதை விசாரிக்கிறாங்க. போது விசாரணை ஒண்ணு நடக்குது. என்னம்மா, இன்னைக்கு யாரும் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. விசாரணையா? நம்ம சொல்லுவோம் இதை வந்து தமிழ்ல நுட்ப நியாய விசாரணைன்னு சொல்லுவாங்க. விசாரணை என்னது இங்கிலீஷ்ல? இன்வெஸ்டிகேட்டிங். அப்படித்தானமா? தமிழ்ல இது சூப்பரா வந்திருக்கு. ஆங்கிலத்துல அந்த வார்த்தை எப்படி வந்திருக்குது? verse 21ல நியாய விசாரிப்பு, அங்க எப்படிமா வந்திருக்குது? அங்க ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குது. தமிழ்ல சூப்பரா போட்டிருக்கிறாங்க. என்ன வார்த்தை வந்திருக்குது? நியாய விசாரிப்பு. அப்படிதான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், விசாரிப்பு. அப்ப இந்த நியாய சங்கத்துல அவங்க என்ன செய்ய போறாங்களா? விசாரிக்க போறாங்களா? இன்வெஸ்டிகேட்டிங் த திங்ஸ். அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரிங்களா? நீண்ட ஆயுசுலர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும். சரிங்களா? அப்ப இந்த வசனமும் நியாய விசாரிப்பை குறித்து என்ன செய்து சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க, 26ஆம் வசனம் பாருங்க. verse 26, 26ஆம் வசனம் பாருங்க. அங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். பாத்தீங்களா? நியாய சங்கம் உட்காரும். இங்கேயும் 10வது வசனத்திலையும் நியாய சங்கம் உட்கார்ந்தது. அப்ப தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கும் இந்த நியாய சங்கத்துக்கும் நியாய விசாரணைக்கும் சம்மந்தம் இருக்குதுங்களா இல்லையா? 3 முறை ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்திருக்கிறாங்க. 3 times இந்த வார்த்தை தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்திருக்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. சரி, அப்ப வேதாகமம் முக்கியமா தானியேல் 7ஆம் அதிகாரம் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்கிறது, பேசுகிறது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல என்ன பார்க்கிறோம்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. புக் ஆஃப் டானியல் சாப்டர் 7 டாக்ஸ் அபவுட் ஜட்ஜ்மெண்ட் இன் 3 places. அதான் நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானமா? அதான் நம்ம சுருக்கமாக பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம நாளைக்கு எத்தனை பாயிண்ட் பார்க்க முடியும்னு தெரியல, ஒவ்வொரு பாயிண்டா போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், does the Bible talks about judgment? வேதாகமோ நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறதா? இப்ப தானியேல் 7ஆம் அதிகாரம் பேசுது, அப்படித்தானமா? இப்ப வேற எங்கெல்லாம், வேற இடத்துல எல்லாம் நியாய தீர்ப்பு குறித்து வேதாகமம் பேசுகிறதா? does the Bible talks about judgment? சரிங்களா? அந்த ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். சரிங்களா? முக்கியமான சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். ரொம்ப அருமையான சில வசனங்கள் வாசிக்க. யோவான் 16ஆம் அதிகாரம். யோவான் 16ஆம் அதிகாரம். யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 16ஆம் அதிகாரத்துல
இங்க 7வது வசனத்துல படிக்க போறோம். 7வது வசனம் எடுத்துக்க. சரிங்களா? ஒரு சில வசனத்தை வாசிக்க போறோம். Thus the Bible talks about judgment. வேதாகமம் நியாயத்தீர்ப்பை குறித்து பேசுகிறதா? யோவான் 16 7வது வசனத்தை படிக்க போறோம். சரிங்களா? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். சரிங்களா? யார் அனுப்புவேன்னு சொல்றாரு? யார் அனுப்புவேன்? தேற்றவாளனை நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். யார் இந்த தேற்றவாளன்? யாரு தேற்றவாளன்? யாரு? இங்க ஏசப்ப சொல்றாருல்ல, இங்க ஏசப்ப சொல்லக்கூடிய அந்த தேற்றவாளன் யாரு? அவர் என்ன சொல்றாரு? நான் போகாதிருந்தால், இப்ப நான் போகாம இருந்தா தேற்றவாளன் உங்களிடத்துல வராரு. அப்ப இது யாரு? சரி, நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். ஏசப்பா சொல்றாரு, நான் போனா அவரை அனுப்புவோம்ப்பா, நான் போகாம இருந்தா அவர் உங்களுக்கு நினைச்ச மாட்டாரு, வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த தேற்றவாளன் யாரு? இயேசு கிறிஸ்தா. யோவான் 14 16 John chapter 14 verse 16. John chapter 14 verse 16 பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இருக்குதுங்களா? யார் அப்ப தேற்றவாளன்? யாரு? சத்தியாவி. அது யாருமா? அது யாரு? சத்திய ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்ப மீண்டும் அந்த வசனத்துக்கு போயிருங்க. ஜான் சாப்டர் 16 verse 7. யோவான் 16 7க்கு போயிருங்க. அப்ப நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாத்தீங்களாமா? அவர் வந்து என்ன செய்வாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு என்ன செய்வாரு? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலை என்ன வேலை கண்டுபிடிச்சீங்களா? நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுவார். இப்ப யாராவது நியாய தீர்ப்பை குறித்துலாம் நீங்க பேசாதுங்க, நீங்க இயேசுவின் அன்பு குறித்து மாத்திரம் பேசுங்க, நியாய தீர்ப்பை குறித்துலாம் நீங்க பேசாதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆவி எந்த ஆவி? அது அசுத்தா. பரிசுத்தாவி யார் இடத்துல இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க? நியாய தீர்ப்பை குறித்து பேசுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அசுத்தாவி தான் நியாய தீர்ப்பை குறித்து எல்லாம் பேசாதுங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆவினவர் எங்கேயோ அவங்க நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாங்க? பேசுவாங்க. சரிங்களா? 11வது வசனம் பாருங்க, verse 11. 11வது வசனத்திலே பாருங்க. இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இருக்குங்களாமா? சரிங்களா? அப்ப இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதுனால நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து என்ன செய்வார்? கண்டிப்பா உணர்த்துவாரு. சரிங்களா? அப்ப நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, அது ஆவியானவர் என்ன செய்வார்? நம்ம இடத்துல பேசுவார் என்று சொல்லப்படுது. அடுத்த வசனம் அப்படி ஒரு குறைஞ்சது ஒரு 10 வசனமாவது பார்க்க போறோம் ஜட்ஜ்மெண்ட் குறித்து. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்துட்டோமா? வேதாந்தத்துல எங்கெங்கெல்லாம் நியாய தீர்ப்பு குறித்து பேசுது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அதை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 11 verse 9. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம், எல்லா வாலிப பிள்ளைங்களும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம், வாலிபர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வசனம் இந்த வசனம். இதை மறந்துடவே கூடாது, எப்போதுமே அவங்களுடைய மனசுல இருக்கணும் இந்த வசனம், இதை மெமரைஸ் பண்ணிடணும். முக்கியமான வசனம், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போமா? வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாங்க? என்ன சொல்றாரு? எப்பா, உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நீ நட, ஆனா ஆண்டவர் உன்னை என்ன செய்வாரா? நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குதா? எல்லாருக்கும் இருக்குது.
என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க கேட்போம். என் கண்ணு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குதுப்பா, அதை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப நான் எதை எந்த பேச்சுதான் கேட்கணும்? நமக்கு நீ ஒரு புக் மேனுவல் கொடுத்திருக்காருல, எந்த மேனுவல்? வேதாகமம். சரிங்களா? அப்போ உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சி நட. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு வந்து நினைச்சுவாங்களா, நிறுத்துவாங்க. இன்னைக்கு பயமே இல்லாம இருக்கு. நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குதுன்னு ஒரு பயமே இல்லாம இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு ஒண்ணு கட்டாயம் இருக்குது. சரிங்களா? அடுத்து அதே பிரசங்கி புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் போங்க. 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் 14வது வசனம். பிரசங்கி 12, 13, 14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நம்ம படிக்க போறோம். சரிங்களா? என்னென்ன காரியத்தெல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவார்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப நியாயத்திற்கு ஒண்ணு இருக்குதா? இருக்குதுங்களா? இருக்குது. நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கத்தில் செய்யப்பட்ட காரியமா இருந்தாலும் நியாயத்திலே ஆண்டவர் என்ன செய்வாரு? கொண்டு வருவார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் போல. எக்லிசியாசிஸ் சாப்டர் 3 verse 17. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் என்னெல்லாம் நியாயம் தீர்க்கப்படுமா? இந்த வசனம் சொல்லுது, பிரசங்கி 3:17. சகல எண்ணங்களையும், பாத்தீங்களா, சகல செய்கைகளையும் நியாய தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். அப்ப நியாய தீர்ப்பின் காலம் இனின்னு சொல்றாரு. அப்படின்னா எதை சொல்றாரு? ஃபியூச்சர். அப்படிதானமா? இனி இருக்க போகுது அப்படின்னா, பிரசங்கி எழுதும் போது சாலமோன் காலத்துல அவர் எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு ஒன்று ஃபியூச்சர்ல இருக்குது, எதிர்காலத்துல இருக்குது, இனி இருக்கிறபடியான்னு சொல்றாரு. என்னென்ன கொண்டு வருவார் ஆண்டவர் நியாய தீர்ப்புல? சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும். நம்முடைய தாட்ஸ்ல என்ன இருக்கோ, மோட்டிவ்ஸ், நான் போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? நாட் ஓன்லி ஆக்ஷன்ஸ், நம்முடைய மோட்டிவ்ஸ், எண்ணங்களையும் ஆண்டவர் நியாய தீர்ப்புல கொண்டு வருவார். எதுக்காக அந்த ஆடையை போடுறோம்? போன வாரம் படிச்சோல்ல, வஸ்திரம். எதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை போடுறோம்? அதையும் ஆண்டவர் கொண்டு வருவார். எதுக்காக அந்த மாதிரி முடிய வெட்டிடுறோம்? அதையும் ஆண்டவர் கொண்டு வரும். எதுக்கு என் கண்ணு அங்க போகுது? அதையும், அந்த எண்ணங்கள் ஏன் அதை நான் பார்க்கிறேன், மோட்டிவ்ஸ் ஆஃப் மை ஹார்ட், அந்த எண்ணங்களையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. என் இருதயத்துல எந்த எண்ணம் இருக்குது அதையும் ஆண்டவர் கொண்டு வரும். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா நம்ம அடுத்த வகுப்புல படிப்போம். ஆனா நியாயத்தீர்ப்பு குறித்து என்ன செய்து பேசப்படுது. சரிங்களா? அடுத்தது பிரசங்கி புஸ்தகம், பிரசங்கி 3:17 முடிச்சோம்ல. சரி, அடுத்தது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது. 1 Corinthians chapter 4 verses 4 and 5. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் படிக்கும். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்கு? verse 4. He that searcheth me, he that judgeth me is the Lord. அப்படிதானே? இங்க எப்படி இருக்குன்னா, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் அவரே. பாத்தீங்களா? இங்க விசாரணை என்று ஒன்று வருதுங்களா? அவர் விசாரிப்பாராம். He will investigate. சரிங்களா? என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. verse 5 பாருங்க. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். பாத்தீங்களா? எதை வெளிப்படுத்துவாராம்? யோசனைகளையும் வெளிப்படுத்துவாரு. சரிங்களா? இருளில் மறைந்திருக்கிறவைகளை தேவன் வெளிப்படுத்துறாரு. எதையும் நம்ம மறைக்க முடியாது ஆண்டவரத்துல. மனுஷனிடத்துல அப்படியே நல்ல பேரை வாங்கிடலாம். சரிங்களா? இருளில் மறைந்திருக்கிறவைகளை வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனையை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சரிங்களா? அவனுடைய புகழ்ச்சி யாரால உண்டாகும்? அங்கதான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர். அது ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்க? வெளிப்படும்.
சரிங்களாமா? கிடைச்சிச்சுங்களா? சரி, அடுத்த வருஷம் போயிருவோமா? அப்ப இதெல்லாம் பேசுதா இல்லைங்களா நியாயத்தீர்ப்பு குறித்து? எபிரேயர் 9ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 27. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9:27 பாருங்க. எபிரேயர் 9:27 இங்க பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். பாத்தீங்களா? இந்த ஃபியூச்சர் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்ப நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குதா? மரணம் ஒன்று இருக்குது. அதே நேரத்துல நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. சரிங்களா? அடுத்த வசனம் போலாமா? எத்தனை வருஷம் பார்க்கிறோம்? 6 வசனம். அப்போஸ்தலர் 17 31வது வசனம். அப்போஸ்தலர் 17 31வது வசனம் பாருங்களேன். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். எடுத்தீங்களா? ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verse 31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறாராம். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். என்ன சொல்றாருங்க? அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பாத்தீங்களா? இருக்கா இல்லைங்களா? நியாய தீர்ப்பு இருக்குதா? அப்ப இந்த வசனமும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. இது பவுல் சொல்றாரு. சரிங்களா? நீதியா என்ன செய்வார்? அவரு நியாயம் தீர்ப்பார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் புஸ்தகம், அதே அப்போஸ்தலர் போங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 24:25 பாருங்க. அப்போஸ்தலர் 24:25 பாருங்க. அங்க பவுல் எது குறித்து பேசுறாரு பாருங்க. 24:25, 24-25 வசனம். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூதஸ்ரீயாகிய தன் மனைவி துருசுலாவுடனே வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும், அப்ப பவுல் எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரா? நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமானது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இங்க பவுல் எதை குறித்து பேசுறாரா? நியாய தீர்ப்பு குறித்து பேசுறாரு, நீதியை குறித்து பேசுறாரு, இச்சையடக்க குறித்து பேசுறாரு. உடனே பேலிக்ஸ் என்ன செய்யறாரு? பயப்படுறார். இன்னைக்கும் நம்ம நியாய தீர்ப்பு குறித்து பேசினாலே மக்கள் பயப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நியாய தீர்ப்பு என்பது நியாய தீர்ப்புல ஒரு பெரிய குட் நியூஸ் இருக்கு. நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இங்க பேலிக்ஸ் வந்து பயப்படுறாருல. நம்மளும் சொல்லலாம் நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்புன்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? பயப்படுறோம். சரிங்களா? ஆனா இந்த இந்த நியாய தீர்ப்பு என்பது ஒரு பெரிய நற்செய்தி. நம்ம அதை என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனம் 1 பேதுரு 4:17. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 4:17. இது எத்தனாவது வசனம் பார்க்கிறோம் நம்ம? 9th வசனம். 1 Peter chapter 4 verse 17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. பாத்தீங்களா? அது முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவா இருக்கும்? இருக்குங்களா? எங்க ஆரம்பிக்குதா நியாய தீர்ப்பு? தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. 1 Peter chapter 4 verse 17. சரிங்களா? 1 பேதுரு 4:17. இருக்குங்களா? அடுத்த வசனம், கடைசி புஸ்தகம் போயிடலாம். இப்ப நம்ம தானியல் புஸ்தகம் படிச்சோம். அங்க நியாய தீர்ப்பை குறித்து பேசுது. ரெவலேஷன் புக்கு நியாய தீர்ப்பு குறித்து பேசுதா? த புக் ஆஃப் ரெவலேஷன், ரெவலேஷன் சாப்டர் 14. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்றான். சரிங்களா? என்ன சொல்றாரு? யாரை தொழுது கொள்ளுங்கள்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். எப்ப? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. இருக்குங்களா? ஜட்ஜ்மெண்ட் இஸ்
கம் அப்படின்னு இருக்கு, வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? நியாய தீர்ப்பு வந்தது. இப்ப இந்த 10 வசனம் படிச்சு சொன்ன, எத்தனை வசனம் படிச்சாச்சு? 10 வசனம் படிச்சாச்சு. இப்ப இந்த 10 வசனத்திலையும் எதை குறித்து நம்ம படிக்கிறோம்? நியாய தீர்ப்பை குறித்து படிக்கிறோம். அப்ப நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குதா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பை குறித்து பேசுவாரா? பவுலு எத்தனை முறை நியாய தீர்ப்பு குறித்து பேசியிருக்காரு, அப்படிதானே? ஃபெலிக்ஸ் அங்க நியாய தீர்ப்பு குறித்து பேசியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல நம்ம படிச்சோம்ல, அப்போஸ்தலர் 17 அது நியாய தீர்ப்பு குறித்து பேசப்படுது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல நியாய தீர்ப்பு குறித்து பேசப்படுது. சாலமோன் அவரு நியாய தீர்ப்பு குறித்து என்ன செய்றாங்க? பேசியிருக்கிறாங்க. பேதுரு நியாய தீர்ப்பு குறித்து என்ன செய்யிருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குங்களா இல்லையா? வெறும் தானியல் புத்தகத்துல மாத்திரம் இல்ல, வேதாகமத்துல மத்த இடத்துலயும் சரி, வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் நியாய தீர்ப்பு குறித்து நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சரி, பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2, 3 phases in judgment. 3 phases in judgment. 3 விதமான நியாய தீர்ப்புகள். இல்ல 3 types of judgment கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு புரியுற வகையில. 3 விதமான நியாய தீர்ப்புகள். இந்த நியாய தீர்ப்பை 3ஆ நம்ம பிரிக்க முடியும். இது ஒரு 3 காலகட்டத்துல நடக்குது. சரிங்களா? It takes place at 3 different periods, 3 different times. மறந்துடாதுங்க, it takes place at 3 different times. ஒரு 3 விதமான நியாய தீர்ப்புகள் வேதாகமம் பேசுது. அது 3 விதமான காலகட்டத்துல இந்த 3 நியாய தீர்ப்புகள் நடக்குது. பார்க்கலாமா? பார்க்க போறோம். சரிங்களா? முதல் நியாய தீர்ப்பு எங்க? இப்ப 3 விதமான நியாய தீர்ப்பு நான் சொன்னல. the first one வந்து என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நுட்ப நியாய விசாரணை. நியாய விசாரணை. சரிங்களா? இதுதான் முதல் நியாய தீர்ப்பு, நுட்ப நியாய விசாரணை. எதுக்கு அந்த வார்த்தை சொல்றாங்க? நுட்ப நியாய விசாரணை. ரொம்ப நுட்பமாக, ஞானமாக அந்த நியாய விசாரணை என்ன செய்யும்? நடக்கப்படும். சரிங்களா? சரி, இப்ப முதல்ல மொத்தம் 3 விதமான நியாய தீர்ப்புன்னு சொன்னேன், அப்படித்தானே? ஒண்ணு நுட்ப நியாய விசாரணை. தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. 7ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம இந்த 10வது வசனத்தை நம்ம கொஞ்சம் படிக்கலாம். 10வது வசனத்துல இது நம்ம ஏற்கனவே படிச்சோம், அப்படித்தானே? அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இருக்குங்களா? நியாய சங்கம் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்ப ஜட்ஜ்மெண்ட் குறித்து பேசுதா? இந்த நியாய தீர்ப்பு, இந்த நியாய விசாரணை எப்போ வரும்? எப்போ வரும்? verse 27 பாருங்க, 27ஆம் வசனம், verse 27. இப்ப இந்த 10வது வசனம் ஜட்ஜ்மெண்ட் குறித்து பேசுது. 27ஆவது வசனம் பாருங்க. 26ல இருந்து படிச்சிடலாம். 26, 27, 26, 27. ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தில் அப்ப 26வது வசனம் எதை குறித்து பேசுது? verse 26 எதை குறித்து பேசுது? நியாய சங்கம். சரிங்களா? இப்ப 27 வாங்க. இந்த நியாய சங்கத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சரி, இப்ப சொல்லுங்க, இது எப்ப நடக்குது இந்த நியாய சங்கம்? இந்த 27வது வசனம் வந்து நித்திய ராஜ்யத்தை குறித்து பேசுது, 2ஆம் வருகை குறித்து பேசுது, அப்படிதானமா? அப்ப 2ஆம் வருகைக்கு முன்னாடி என்ன வருது? நியாய சங்கம் வருது. அப்ப இயேசுவானவர் 2ஆம் வருகையில வர்றதுக்கு முன்பாக நியாய சங்கம் ஒண்ணு இருக்குதா இல்லையா? நியாய விசாரணை ஒண்ணு இருக்குதா? கட்டாயம் இருக்கு. புரிஞ்சு முடியுதா? வாங்க ரெவலேஷன் போலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். இந்த டைம் பீரியட் கண்டுபிடிச்சிங்களா? இந்த டைம் பீரியட் எப்ப? பிஃபோர் த செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ரெவலேஷன் 14 போங்க. 14 verse 7. வெளிப்படுத்தல் 14 7வது வசனம் பாருங்களேன். verse 7ல மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அப்படி நம்ம படிக்கிறோம்ல. இது எப்போ வந்துச்சு? இப்ப 14வது வசனம் பாருங்க, verse 14. verse 14 பாருங்க. இந்த 7வது வசனம் நியாய தீர்ப்பு குறித்து பேசுது. verse 14, 14வது வசனம் பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும்
கண்டேன். சரிங்களா? இது எதை குறித்து பேசுது? மனுஷகுமாரன் மேகத்தின் மேல அவர் என்ன செய்யறாராம்? அவரு வாராரு. அது குறித்து அவர் பேசு. சரிங்களா? வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் அவர் கையில என்ன வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்க? சிக்கல் வச்சிருக்காரு, அப்படித்தானே? அரிவாள். இது எப்ப நடக்கும் இந்த சம்பவம்? இந்த அரிவாள் வச்சிருக்கக்கூடிய சம்பவம் எப்ப நடக்கும்? அரிவாள் எதுக்கு வச்சிருப்பாங்க? சிக்கல் ஹார்வெஸ்ட், அப்படித்தானமா அறுக்கிறது வச்சிருப்பாங்க. பாருங்களேன், ஒரு வசனம் இருக்கு மேத்யூ சாப்டர், இந்த ரெவலேஷன் சாப்டர் 14 verse 14 உடைய டைம் பீரியட் எப்பன்னு பாருங்களேன். மேத்யூ 13, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு 13ல இந்த அறுப்பு எப்ப நடக்கும் அப்படின்னு பாருங்க. verse 39, 39, 40, 39, 40. மேத்யூ 13, 39, 40. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். சரிங்களா? அறுப்பு எப்ப நடக்கும்? உலகத்தின் முடிவு. அப்ப அங்க இயேசுவானவர் கையில என்ன வச்சிருக்காரு? அரிவாள் வச்சிருக்காரு, அப்படித்தானே? அப்படின்னா அந்த சம்பவம் எப்ப வருது? ரெவலேஷன் 14, வெளிப்படுத்து 14ல 14ஆவது வசனம் இருக்குங்களா? அந்த சம்பவம் எப்ப நடக்குது? எப்ப வருது அந்த சம்பவம்? அந்த சம்பவம் உலகத்தின் முடிவுல அந்த சம்பவம் வருது, verse 14. சரிங்களா? ரெவலேஷன் 14:14. அதுக்கு முன்னாடி 7வது வருஷத்துல என்ன வருது? verse 7ல நியாய தீர்ப்பை குறித்து பேசுது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப உலகத்தின் முடிவுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குதுங்களா இல்லையா? இதுதான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா மேரி சிஸ்டர்? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பாருங்களேன், இப்ப இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வர முன்னாடி எப்படி வராங்க? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரெவலேஷன் சாப்டர் 22 verse 12. எப்படி வர்றாங்க? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப இயேசுப்பா என்ன கொண்டு வர்றாரு? இரண்டாம் முறையில் என்ன கொண்டு வர்றாங்க? அவனுக்குரிய ரிவார்ட, பலனை கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அப்ப பலனை கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துருச்சு? ஜட்ஜ்மெண்ட் நடந்துருச்சு. பாருங்களேன், இப்ப நம்ம ஒரு பரீட்சை எழுதுறோம். பரீட்சை எழுதி முடிச்ச உடனே ரிசல்ட் அடுத்த நாள் கொடுத்துருவாங்களா? பரீட்சை எழுதி முடிச்ச ஃபர்ஸ்ட் வேலை என்னது? கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, அப்படிதானமா? கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் ரிசல்ட் என்ன செய்வாங்க? வெளியிடுவாங்க. அந்த கரெக்ஷன்ஸ்னா என்ன? தட் இஸ் கால்ட் இன்வெஸ்டிகேட்டிங். அப்படிதானமா? இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த கேள்விக்கு இந்த பதில சரியா எழுதியிருக்காங்களா, எல்லாமே சரியா எழுதியிருக்காங்களா? அப்ப இன்வெஸ்டிகேட்டிங் ஒண்ணு இருக்குதா இல்லையா? உங்களுக்கு புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம இங்க பரீட்சை எழுதியிருக்கிறோம். இப்ப காட் என்ன செய்யறாங்க? இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியிடுவாங்க. இப்ப இங்க 2ஆம் வருகையில ரிசல்ட் ஓடி வராராம். அப்படின்னா என்ன முடிஞ்சிருச்சு? அப்ப பலனை கொண்டு வராராம். அப்படின்னா என்ன முடிஞ்சிருச்சு? இன்வெஸ்டிகேட்டிங் முடிஞ்சு போச்சு. அப்ப ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்ப 2ஆம் வருகைக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குதுங்களா இல்லையா? இருக்குது. தயவு செய்து ஞாபகத்துல வச்சுக்க. அது யாருக்கு? அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க. சரிங்களா? அது யாருக்கு? ஆனா 2ஆம் வருகைக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ். சரிங்களா? ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட். செகண்ட் டைம் பீரியட். புரிஞ்சுங்களா? பிஃபோர் செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ், பிஃபோர் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வேர்ல்ட். சரிங்களா? செகண்ட் ரெவலேஷன் சாப்டர் 19 போம். ரெவலேஷன் சாப்டர் 19ல verse 11, வெளிப்படுத்தல் 19, 11ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 19, 11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டு இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். யாருமா இது? ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டுச்சு. அதுல ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். யார் இவரு? உண்மையும் சத்தியம் உள்ளவர் ஏசப்பா சொன்னாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப இது யாரு? இயேசு கிறிஸ்து. சரிங்களா?
வெள்ளை குதிரைல வர்றாருன்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன் நானு. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துக்கிறேன். வெள்ளை குதிரையில வராருன்னா குதிரையில எல்லாம் அவர் வர போறது இல்லை. வெள்ளை குதிரையில வர போறது கிடையாது. வெள்ளை குதிரைனா என்ன அர்த்தம்? வெள்ளை என்பது கீழே இருக்கு பாருங்க. நீதியாய் நியாயம் தீர்த்து, அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப குதிரை எதுக்கு பயன்படுத்துறாங்க? யுத்தத்துக்கு. அப்ப இயேசுவானவர் யுத்தம் செய்ய வருகிறார். வெள்ளை, ஏன் வெள்ளை குதிரைன்னு சொல்லப்படுது? வெள்ளை என்பது அந்த வசனத்திலே இருக்கு. நீதியாய் அவர் என்ன செய்வாராம்? யுத்தம் பண்ணுவார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு ஒரு சில டிவி எல்லாம் திறந்தீங்கன்னா ஏதோ இயேசுவானர் வெள்ளை குதிரையில வர மாதிரியே படத்தை காமிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? வெள்ளை குதிரையில வர மாதிரியே காமிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரிலாம்? அவங்களுக்கு என்ன புரியலைன்னா, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம், இது சில அடையாளம், சில சிம்பாலிக் அர்த்தத்தை கொண்டிருக்கிற புஸ்தகம். படிச்சோமா இல்லையா? நம்ம மிருகம்னா மிருகம் கிடையாது, ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி கிடையாது, ஸ்திரீனா ஸ்திரீ கிடையாது, சிங்கம்னா சிங்கம் கிடையாது. அதே போல இங்க குதிரைனா குதிரை கிடையாது. குதிரை என்பது யுத்தத்தை குறித்து என்ன பேசுகிறது? இயேசுவானவர் நீதியாய் நியாயந்திருக்க வருகிறார். ஒரு வசனம் இருக்கு, இதோ மேகங்களுடனே வருவார் அப்படின்னு. இங்க குதிரையோடு வருவான்னு இருக்கு, அங்க மேகங்களுடனே வருவான்னு இருக்கு. அப்ப எதுலதான் வராரு? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? மேகங்களுடனே வருவார்னு என்ன அர்த்தம்? ஹோம்ஒர்க் எல்லாருக்கும். மேகம்னா என்ன அர்த்தம்? படிக்கணும். சரி, இப்படி சொல்றேன், இதோ மேகங்களுடனே வருவார் இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுவோம், தூதர்களோடு வர்றாருன்னு இருக்கு. சரிங்களா? நீங்க நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. மேகம் என்ன அர்த்தம் தெரியுமா? தூதர்கள் என்று அர்த்தம். சரிங்களா? நீங்க அது பைபிள் ஆன்சர் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். மேகம்னா எப்படி நம்ம தூதர்கள்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்களுக்கு அது ஆன்சர் வேணும்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல அங்க ஆன்சர் இருக்கு. சரிங்களா? நீங்க அங்க படிச்சு பாருங்க. இங்க இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அப்படின்னு இருக்கா? அப்படின்னா யாரு? மேகம் எடுத்துக்கொண்டதுன்னா யாரு? சரிங்களா? அப்படியே பாருங்க, 10ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று. சரிங்களா? அப்ப யாரு அங்க? அங்க யார் இருக்கிறாங்க? அப்ப அங்க தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. புரியுது முடியுதுங்களா? இப்ப மேகங்கள் அப்படின்னா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த மேகம் கிடையாது. அவர் மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னா தூதர்களுடனே அவர் என்ன செய்யறாரு? வருகிறார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? குழம்பிடக்கூடாது. சரி. ஆஹ் வெளிப்படுத்தல் புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் நம்ம இருக்கிறோம். இதுதானமா என்ன படிக்கிறோம் நம்ம? 11ஆம் வசனத்துல ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதுல ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் செய்கிறாரு. சரி, யாரெல்லாம் அவரு யுத்தம் செய்கிறாரு கொஞ்சம் பாருங்க. வசனம் 21ஆம் வசனம் பாருங்க. 21ஆம் வசனத்துல மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இது எப்போ நடக்குது இந்த சம்பவம்? வெளிப்படுத்து 19ஆம் எப்போ நடக்குது? அவரு அவர் யுத்தம் செய்ய வருவாரு. யுத்தம் செய்ய வரும்போது என்ன செய்வாரு? துன்மார்க்கர்கள் அவர் என்ன செய்வாரு? அழிப்பாரு. அப்படிதானே? இது எப்ப நடக்குது இந்த சம்பவம்? எப்போ வருவார்? ஏசப்பா முதல் வருகையில் எப்படி வந்தாங்க? ஏசப்பா முதல் வருகையில ஒரு ஏழ்மையாக ஏசப்பா என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அப்படிதானே? ஒரு சர்வெண்டா ஏசப்பா வந்தாங்க. இப்ப எப்போ அவரு யுத்தம் பண்ண வருவார்? முதல் வரையில யுத்தம் பண்ணவா வந்தாரு? எப்ப யுத்தம் பண்ண வருவார்? எப்ப இந்த துன்மார்க்கெல்லாம் அழிக்கப்படுவாங்க? எப்போ வருவார்? அது செகண்ட் கம்மிங். அப்ப வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் பாருங்களேன். இதை கொஞ்சம் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணும். verse 16 பாருங்க. verse 16, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டு இருந்தது. சரிங்களா? அப்ப அவர் எப்படி வரப்போறாராம்?
யுத்தம் பண்ண வராராம். எப்படி வராராம்? ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தாரா வராராம். அப்ப இது எத்தனாவது வருக? செகண்ட் கமிங். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தா வந்து யுத்தம் பண்ண வர்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ அப்ப வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் டைம் பீரியட் என்ன? செகண்ட் கமிங். சரிங்களா? டைம் பீரியட். இப்ப இந்த 2ஆம் வருகைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. 4வது வசனம் படிக்க போறோம். 4வது வசனம் verse 4ல பாருங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு ஒண்ணு வருதா? இங்க ஒரு நியாய தீர்ப்பு வருதா? இந்த நியாய தீர்ப்பு எப்ப வருது? எப்ப வருது? 2ஆம் வருகைக்கு அப்புறம் வருது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? வெளிப்படுத்தல் 20 4வது வசனம். 4வது வசனம். சரிங்களா? அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இப்ப இந்த நியாய தீர்ப்பு எப்ப நடக்குது? 1000 வருஷம் அரசாட்சி அப்ப இந்த நியாய தீர்ப்பு நடக்குது. திஸ் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ்ல மில்லினியல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்லினியல் அப்படின்னா 1000 வருஷம் அரசாட்சி காலத்துல நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? டைம் பீரியட் புரிஞ்சுச்சா? 2ஆம் வருகைக்கு முன்னாடி முதல் நியாய தீர்ப்பு, அடுத்தது 2ஆம் வருகைக்கு அப்புறம் அடுத்த நியாய தீர்ப்பு. சரிங்களா? அப்ப எப்ப நடக்குது? இது 1000 வருஷம் காலத்துல நடக்குது. புரியுதுங்களா? சரி, 3வது. இப்போ உங்க எல்லாருக்கும் கேள்வி வரும், எதுக்கு ஆண்டவர் இந்த 3 விதமான நியாய தீர்ப்பை எதுக்கு வைக்கிறார்? ஒரேடியா வச்சு முடிக்க வேண்டியதானே? அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? நீங்க யோசிச்சீங்களான்னு தெரியல, நானா உங்களை யோசிக்க வச்சிட்டேனான்னு தெரியல. எதுக்கு 3 ஃபேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு வைக்கணும் ஆண்டவர்? ஒரேடியா முடிச்சிட வேண்டியதானே? பல காரணங்கள் இருக்கு. சரிங்களா? ஒரு அழகான சத்தியம் இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க, 3வது ஜட்ஜ்மெண்ட், தேர்ட் ஃபேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? verse 7, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20:7 பாருங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி இருக்குதுங்களா? சாத்தான் என்ன செய்யறாராம்? தன் காவலிலிருந்து விடுதலையாகி. அப்ப இது எப்ப நடக்குது? இது எப்ப வருது? டைம் பீரியட் சொல்லுங்க, காலகட்டம் என்ன? இந்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் முடியும் போதுன்னு வருதா? தட் மீன்ஸ் ஆஃப்டர் 1000 இயர்ஸ். அப்ப 1000 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது? verse 12, 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இருக்குங்களா? இந்த வசனம் ஒரு நியாய தீர்ப்பு குறித்து பேசுதுங்களா இல்லையா? இந்த வசனமா சொல்லுங்க, பேசுதுங்களா? ஆனா இந்த நியாய தீர்ப்பு எப்ப நடக்குது? verse 12ல. இது எப்ப நடக்குது? ஆஃப்டர் 1000 இயர்ஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தண்டனை. தண்டனை இது பேர். முதலாவது விசாரணை. சரிங்களா? அடுத்தது 1000 வருஷம் அரசாட்சி நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு. 3வது எக்ஸிக்யூட்டிவ், தண்டனை கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புல தண்டனை நடக்கும், தண்டனை கொடுக்கப்படும், பனிஷ்மெண்ட். ஆனா யோசிச்சு பாருங்க, விசாரிக்காம பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா? அதனாலதான் முதலாவது விசாரணை நடக்குது. சரி, அப்புறம் எதுக்கு 2வது? இந்த 2வது நியாய தீர்ப்பு யார் பண்ண போறா? நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே. 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டு அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது? யாரு நியாய தீர்ப்பு கொடுப்பாங்களா? 2வது நியாய தீர்ப்பு யார் கொடுக்குறாங்களாம்? அந்த வசனம், இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசன நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும். சரிங்களா? அவங்க யார்? அப்ப மிருகத்தையும் அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில தங்கள் கையில அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அப்ப இவங்க யாரு? பரிசுத்தவான்கள். சரிங்களா? அப்ப இவங்க தான் நியாய தீர்ப்பு செய்ய போறாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் 3 ஃபேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன செய்றாரு? ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்யறார், விசாரணை. காட்
இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்ப ரெண்டாவது நியாய தீர்ப்பு எப்ப நடக்குது? 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் நடக்குது. அந்த சமயத்துல யாரும் கூட இருக்கிறா? அதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் கூட இல்ல. ஏன்னா நியாய தீர்ப்பு எப்ப நடக்குது? 2ஆம் வரைக்கும் முன்னாடி நடக்குது. அப்போ அந்த சமயத்துல பரிசுத்தவான்கள் கூட இல்ல. நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அப்ப இயேசுவானவர் இருக்கிறாங்க, பிதாவானவர் இருப்பாங்க, நம்ம பார்க்க போறோம். அங்க தூதர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப அங்க பரிசுத்தவான்கள் அங்க இல்ல. ஆனா அங்க விசாரணை ஒண்ணு நடக்குது. இப்ப 2ஆம் வருகைக்கு அப்புறமும் ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்கள்ட்ட நீங்க நியாயத்தீர்ப்பு செய்யுங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாரு. எதுக்கு? இப்ப 2ஆம் வருகை அப்புறம் பரிசுத்தவான்கள், இப்ப நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டீங்க. சரிங்களா? கண்டிப்பா போவீங்க. நிச்சயமா நம்ம எல்லாருமே போவோம். அப்படித்தானே? இப்ப திடீர்னு நான் வரல. இப்ப மேரி சிஸ்டருக்கு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம்? இவரு வாரம் வாரம் வந்து சொல்லி கொடுத்தாரு, அவரை எங்க அப்படின்னு சந்தேகம் வந்துடும். இப்போ உங்க என்ன டவுட்டு? ஆண்டவர் கரெக்டா விசாரணை செஞ்சாரா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். இப்ப என்ன செய்வீங்க? ஆண்டவர் என்ன செய்வாரு? புஸ்தகத்தை எடுத்து காமிப்பார். பாரு, பால்வின் எவ்வளவு ரகசியமான எண்ணங்கள்லாம் வச்சிருந்தான் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாங்க? காண்பிப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப யாரு விசாரணை செய்யறா? செகண்ட்ல பரிசுத்தவான்கள் விசாரணை செய்வாங்க. ஆண்டவர் செய்தது சரியா இல்லையான்னு சொல்லி அவங்க விசாரணை செய்வாங்க. ஆனா அவங்க சந்தேகம்லாம் பட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் காண்பிப்பார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். சந்தேகத்தினால அவங்க செய்யக்கூடிய ஒரு விசாரணை அல்ல. சொன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்பிப்பார். ஏன் அவங்க வரல? ஏன் இவங்க வரல? என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் எல்லாத்தையும் சரியா செஞ்சாரா? செஞ்சாரு. அவர் எவ்வளவு வாய்ப்பு பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தாரு. எவ்வளவு செய்திகளை ஆண்டவர் அனுப்புனாரு. பரலோகம் எவ்வளவு தியாகம் செஞ்சுச்சு. ஒவ்வொரு பாவியும் ஆண்டவர் இழுக்கிறதுக்கு எப்படிலாம் பிரயாசப்பட்டார். எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? காமிப்பாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த நியாய தீர்ப்புல ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அவங்கள தண்டிக்க போறாரு. பனிஷ்மெண்ட் இருக்குதுல்ல, இப்ப தண்டிக்க போறாருல. அப்ப தண்டிக்கிறதுக்கு முன்பாக he makes everything clear. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தனியா இந்த மில்லினியல் ஜட்ஜ்மெண்ட்டை விட்டு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? இந்த 1000 வருட அரசாட்சியில் ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அதுவே நமக்கு ஒரு 3-4 ஸ்டடி போகும். சரிங்களாமா? உங்களுக்கு புரியுதா? அப்ப ஏன் 3 விதமான நியாய தீர்ப்பு அவசியம் என்பது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த உலகத்துல என்ன நடக்குது? இப்ப இந்த உலகத்திலே எடுத்துக்காங்களா, ஒரு நபர் வந்து தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா எங்க கூட்டு போறாங்க? நீதிமன்றத்துக்கு கூட்டு போயிட்டு முதலாவது என்ன நடக்குது? விசாரணை. உங்களுக்கு புரிஞ்சுதா? முதல் விசாரணை, அதுக்கப்புறம் தான் என்னது? தண்டனை. விசாரணை இல்லாம தண்டனை கிடையாது. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் தான் தண்டனை. ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்புல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எப்பா நீனே பாரு அப்படின்னு பரிசுத்தவான்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அங்க கொடுக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப அதனாலதான் 3 விதமான நியாய தீர்ப்பு அங்க சொல்லப்படுது. மறந்துடவே கூடாது. அத மறந்துடவே. சரிங்களா? சரி. பாயிண்ட் நம்பர் 3, 3வது பாயிண்ட்டுக்குள்ள போகும். அப்ப எத்தனை நியாய தீர்ப்பு இருக்குது? 3 விதமான நியாய தீர்ப்பு அதுல என்ன செய்யுது? இருக்குது. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன நியாய தீர்ப்பு? தானியேல் 7ஆம் அதிகாரம் எந்த நியாய தீர்ப்பு குறித்து பேசுது? தானியேல் 7ஆம் அதிகாரம் எந்த நியாய தீர்ப்பு குறித்து பேசுது? என்ன முழிக்கிறீங்க? போன பாயிண்ட்ல இருந்து சொல்லுங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் அந்த 3 நியாய தீர்ப்புல எந்த நியாய தீர்ப்பு குறித்து பேசுது? என்னம்மா? அவ்வளவுதான். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இந்த நியாய தீர்ப்பு எப்ப வருது? எப்ப வருது? 2ஆம் வருகைக்கு முன்னாடி வருது. அப்படின்னா இது எந்த நியாய தீர்ப்பு குறித்து பேசுது? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை. அதனால விசாரிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப நம்ம பார்க்க போறது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3. வென். என்ன கேள்வி? எப்ப இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்? எப்போது? வென். இங்கிலீஷ்ல வென். வென் இஸ் திஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? வென் இஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? பிஃபோர் செகண்ட் கமிங் அப்படிதானே கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரி, பிஃபோர் கண்டுபிடிச்சிட்டோம்.
ஆனா ஆஃப்டர் எப்ப? அது நம்ம என்ன கண்டுபிடிக்கல. இரண்டாம் முறைக்கு முன்னாடி அப்படின்னு இருக்குது. ஆனா எதுக்கு அப்புறம்? முன்னாடி, இரண்டாம் முறைக்கு முன்னாடி. ஆனா எதுக்கு அப்புறம்? அது ஆதாம் ஏவல் காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சா? காயின் ஏபேல் காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சா? நோவா காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சா? அப்பனா இது எதுக்கு அப்புறம்? நமக்கு தெரியணும்ல. சரிங்களா? அதுக்குதான் நம்ம சிங்கம், கரடி, சிவிங்கி, கெடியும் பேகனான மிருகம், சின்ன கொம்பு இது எல்லாத்தையும் படிச்சோம். உங்களுக்கு தெரியுமா இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எதை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டார் தெரியுமா? ரொம்ப முக்கியமா இந்த நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். இன்னைக்கு அநேக பேர் இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை குறித்து பேசுவாங்க. சிங்கத்தை குறித்து பேசுவாங்க, கரடியை குறித்து பேசுவாங்க, சிவிங்கியை குறித்து பேசுவாங்க, கெடியும் பயங்கரமான மிருகத்தை குறித்து பேசுவாங்க, 10 கொம்புகளை குறித்து பேசுவாங்க, சின்ன கொம்பை குறித்து பேசுவாங்க. ஆனா நியாய தீர்ப்பை குறித்து யாரும் பேசுறது கிடையாது. தானியேல் 7ஆம் அதிகாரம் யார்ட்டையும் கேட்டு பாருங்க, எதை குறித்து பேசுனா சிங்கம் கரடி சொல்லுவாங்க. ஆனா நியாய தீர்ப்பை மறந்துடுவாங்க. ஆனா ஆண்டவர் அந்த சிங்கம், கரடி, சிவிங்கி, கெடியும் பயங்கரமான மிருகம், சின்ன கொம்பு அதை போட்டது காரணமே இந்த நியாய தீர்ப்பு எப்போ வரும்னு காண்பிக்கதான். பாத்துருவோமா? சரி, இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் ஸ்லைடு இன்னும் போடல. ஃபர்ஸ்ட், முதலாவது சிங்கம், தானியேல் 7ஆம் அதிகாரம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? when is the investigative judgment அப்படின்னா பிஃபோர் கண்டுபிடிச்சாச்சு, எதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம், ஆஃப்டர் எதுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட், அதை இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் தானியேல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல என்ன இருக்குது? தானியேல் 7:4. இப்ப நீங்க எல்லாம் எழுதிக்கங்க ஒண்ணு ஒண்ணா. தானியேல் 7:4 முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. அப்படிதானமா? சிங்கத்தை போல இருந்துச்சு. இப்ப இந்த சிங்கத்துடைய டைம் பீரியட் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க தான் சொல்லணும் சிங்கத்துடைய டைம் பீரியட். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம ஸ்லைடு போட்டு காமிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? சிங்கத்துடைய டைம் பீரியட், காலகட்டம். இப்ப தானியேல் 7ல நியாய சங்கம் எப்பமா வருது? முதல்ல அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்போ வருது நியாய சங்கம்? தானியேல் 7ல நியாய சங்கம் எந்த காலத்துக்கு அப்புறம் வருது? தானியேல் 7ல எதுக்கு அப்புறமா வருது? சிங்கத்துக்கு அப்புறம் வந்துருதா? சிங்கத்துக்கு அப்புறம் என்ன வருது? கரடி வருது. கரடிக்கு அப்புறம் வந்துருதா? கரடிக்கு அப்புறம் என்ன வருது? சிவிங்கி வருது. சிவிங்கிக்கு அப்புறம் வந்துருதா? சிவிங்கி அப்புறம் என்ன வருது? கெடியும் பயங்கரம். கெடியும் பயங்கரம் மிருகத்துக்கு அப்புறம் வந்துருதா? என்ன வருது? சின்ன கொம்பு வருது. சின்ன கொம்பு அப்புறம் வந்துருதா? வந்துருது. அப்படிதானம்மா? அப்ப எதுக்கு அப்புறம் வரணும் அது? அப்ப சின்ன கொம்புக்கு அப்புறம் அது வரணும். அதான் டைம் பீரியட். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆஃப்டர் எதுக்கு அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் வரணும்? ஆஃப்டர் த லிட்டில் ஹார்ன், சின்ன கொம்புக்கு அப்புறம் இந்த நியாய விசாரிப்பு வரணும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இப்ப டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அப்படித்தானமா? ஒரு இப்ப பாபிலோன், இந்த சிங்கம் என்பது என்னது? பாபிலோன். இந்த பாபிலோன் டைம் பீரியட் என்ன படிச்சோம் நம்ம? டைம் பீரியட் சொல்லுங்க, காலகட்டம் சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடி. சிங்கத்தினுடைய காலகட்டம் சொல்லுங்க. நம்ம இந்த சின்ன கொம்பு குறித்து படிக்கும் போது படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? 539 BC டு 539 இருந்து குரூப்ல இருக்கவங்களும் போடலாம். சரிங்களா? எப்ப இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்களேன். கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிபி 605 இருந்து 539வது வருஷம். சரிங்களா? முதலாவது நீங்க டைம் எழுதிக்கங்க. சரிங்களா? சிங்கம் எத்தனை? 605 இருந்து 539வது வருஷம். கிபி பிசி. பிசி எப்பவுமே ரிவர்ஸ்ல வரும். நம்ம இப்ப ஏடில இருக்கிறோம், அதனால பிளஸ்ல போறோம். பிசி எப்பவுமே ரிவர்ஸ்ல வரும். 605ல இருந்து 539 பிசி. செகண்ட் கரடி. கரடி சொல்லுங்க. கரடி என்னது? எழுதிக்கங்க. சரி, வசனம் வசனம் எழுதுங்க. வசனம் எழுதிக்கங்க. தானியேல் 7 verse 5.
தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேர் கரடி. இந்த கரடி எந்த ராஜ்யம்? மேதிய பெர்ஷியா. சரிங்களா? இப்ப இந்த மேதிய பெர்ஷியா எந்த வருஷத்துல ஆளுகை செஞ்சுச்சு? 539 till 331. 539 இருந்து 331 வருஷம். சரிங்களா? கிபி 539 இருந்து 331 வருஷம். சரிங்களா? மூணாவது என்னது? வசனம் 6 எழுதிக்கங்க. நீங்க கரெக்டா இந்த மிருகத்தை ஃபாலோ பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். வசனம் 6 பாருங்க. அதன் பின்பு சிவிங்கிய போல் இருக்கிற சிவிங்கி, அப்படிதானமா? சிவிங்கி. இந்த சிவிங்கி யாரு? கிரேக்க ராஜ்யம். இந்த கிரேக்க ராஜ்யோட டைம் பீரியட் என்ன? சரிங்களா? கிபி கிமு 331 இருந்து கிமு 168வது ஆண்டு. சரிங்களா? 168வது ஆண்டு. இப்ப நாலாவது பாருங்க, டைம் பீரியட் கண்டுபிடிச்சிட்டே வாங்க, அப்பதான் கரெக்டா நீங்க டைம் போட முடியும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களை 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது எப்படிப்பட்ட மிருகம்? கெடியும் பயங்கரமான மிருகம். verse 7, Daniel chapter 7 verse 7ல இது எந்த மிருகம்? கெடியும் பயங்கரமான மிருகம். இது என்னது? ரோம். அப்படிதானமா? இப்ப ரோம் சொல்லுங்க, எப்போல இருந்து எப்போ வரைக்கும்? கிமு 168. கிமு 168ல இருந்து எப்போ வரைக்கும்? 476. சரி, 476 ஏடி. சரி, நீங்க போட்டுக்க 476 ஏடின்னு போட்டுக்க. சரிங்களா? இப்ப இன்னொருத்தர் வந்தாரே. இப்ப அடுத்தது என்னது? அடுத்தது verse 8, 8வது வசனம். 8வது வசனத்துல அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில வேறொரு சின்ன கொம்பு வந்துருச்சு. லிட்டில் ஹார்ன். verse 8. இந்த லிட்டில் ஹார்னுடைய டைம் பீரியட் எப்ப? 538ல இருந்து 1798 வரைக்கும். 1798 ஏடி. ஏடி கிபி. டைம் பீரியட் கிடைச்சிருச்சா? டைம் கிடைச்சிச்சா? சரி, இப்ப உங்களுக்கு கேள்வி என்ன கேள்வி? இந்த 476ல இருந்து 538 வரைக்கும் ஒரு கேப் இருக்குது, அது என்னது? என்னமா ஏமா அந்த கேப்? நீங்க 476 தானே சொன்னீங்க, யாரும் 538 சொல்லலையே நீங்க யாருமே. ஏன்? ஏன்னா அந்த 3 கொம்புகளை பிடுங்கி போட்டுச்சுல, அந்த 3 கொம்புகளை பிடுங்கிறதற்கு இது இடைப்பட்ட காலம் என்ன செய்யப்பட்டுச்சு? தேவைப்பட்டுச்சு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அந்த சின்ன கொம்பு ஒரு 3 கொம்புகளை பிடுங்கி போட்டுச்சுல, 3 கொம்புகளை எதிர்த்து நின்னுச்சு, அப்படித்தானே? இந்த சின்ன கொம்பு ராஜ்யத்துக்குள்ள ராஜ்யமா மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 3 கொம்புகள் என்ன செஞ்சு? எதிர்த்து நின்னுச்சு. சரிங்களாமா? சரி, இப்ப சொல்லுங்க, டைம் பீரியட் சொல்லுங்க. நியாய விசாரிப்பு எப்ப? சரி, கரெக்டா எழுதிக்கங்க. ஆஃப்டர் 1798 ஏடி. ஆஃப்டர் 1798 ஏடி. இப்போ உங்களுக்கு கிடைச்சிச்சா பாயிண்ட்? என்னமா? அப்ப முதல் சிங்கம் அது எத்தனை ஆண்டு வரைக்கும் வருது? 605ல இருந்து 539. அடுத்தது கரடி மேதிய பெர்ஷியா 539ல இருந்து 331. அப்புறம் சிவிங்கி 331ல இருந்து 168. அதுக்கப்புறம் ரோம். சரிங்களா? அது 168ல இருந்து எது வரைக்கும்? 476. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க அதை 476க்கு பதிலா 538 கூட போட்டுக்கலாம். சரிங்களா? 538 போட்டா மொத்தமா 10 கொம்புகள் இருந்துச்சுல, எல்லாம் சேர்த்து வந்துடும். சரி, அப்படி ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா நீங்க சொல்லலாம். சரி, அடுத்தது சின்ன கொம்பு 538ல இருந்து 1798. சரிங்களா? அப்ப இதுக்கு அப்புறம் தான் என்ன வருதுங்க? நியாய தீர்ப்பு ஒன்று அங்க என்ன செய்யுது? வருது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், இந்த நியாய தீர்ப்பு எப்ப வரணும்? அப்ப எப்ப வரணும்? 1798க்கு அப்புறம் தான் இந்த நியாய தீர்ப்பு ஒண்ணு
வரணும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமா. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், திருப்பி திருப்பி நீங்க கேளுங்க. இல்லட்டா தீர்க்க தரிசனம் நீங்க திருப்பி திருப்பி கேட்கல, திருப்பி திருப்பி நீங்க போய் யாருக்காவது சொல்லி கொடுக்கல அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் மறந்து போயிடும், பிளாங்க் ஆயிரும். சரிங்களா? திருப்பி திருப்பி கேளுங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் ஆண்டவர் இந்த சிங்கத்தை, கரடிய, இந்த சிவிங்கிய, இந்த கெடியும் பயங்கரமான மிருகத்தை, சின்ன கொம்பை ஏன் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் குறித்து பேசுறதுக்கு முன்பாக ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எதுக்கு? இந்த ஜட்ஜ்மெண்டுடைய டைம் பீரியடை நம்ம கண்டுபிடிப்பதற்காக காட் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அந்த ராஜ்யத்தையும் அறிஞ்சுக்கணும். ஆனா ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த நியாய தீர்ப்பு எப்போ வரப்போகுது, சின்ன கொம்புக்கு அப்புறம் அது வரும்பா அப்படின்னு சொல்லி தேவன் அதை காண்பிப்பதற்காக தேவன் நினைச்சிருக்கிறாங்க, அதை போட்டுக்கிறாங்க. கண்டுபிடிச்சிங்களா? பாயிண்ட் நம்பர் 3. 3 முடிஞ்சிருச்சா? அப்ப தேர்ட் பாயிண்ட் என்ன? when. அதான் பாயிண்ட். when is the judgment. சரிங்களா? அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 4. who. who. யாரெல்லாம் இந்த நியாய தீர்ப்புல இருக்கிறாங்க? who all are involved in this judgment. யாரெல்லாம் இந்த நியாய தீர்ப்புல என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த நியாய தீர்ப்புல இருக்கிறாங்க? சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, 9வது வசனம் பாருங்க. 9வது வசனம், யாரெல்லாம் இருக்கிறா? சரி, இதுல பரிசுத்தவான்கள் இருப்பாங்களா? பரிசுத்தவான்கள் இருப்பாங்களா இதுல, இந்த நியாய தீர்ப்புல? எல்லாரும் ஆமா சொல்றீங்களே, இருப்பாங்களா? இது எப்ப நடக்குதுன்னு சொன்னேன்? 2ஆம் வருகைக்கு முன்னாடி. 2ஆம் வருகையில தானே பரிசுத்தவான்கள் போக போறாங்க. அப்புறம் எப்படி பரிசுத்தவான்கள் இருப்பாங்க இங்க? இப்ப நீங்க யோசிப்பீங்க, பரிசுத்தவான்கள் இல்லாம அவர் எப்படிப்பா நியாயம் விசாரிப்பாரு? நம்ம எப்படி பிக்சர் பண்ணிருக்கோம்னா நியாய தீர்ப்ப, இப்பெல்லாம் இடத்துல எப்படி நடக்குது, பூமியில ஒருத்தர் தப்பு செஞ்சாரு அப்படின்னா அந்த நபரே போய் ஆஜராவார், அப்படிதானே? அதுதான் நியாய தீர்ப்பு. அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. கரெக்ட் தானம்மா? இப்ப நீதிமன்றம் ஒண்ணு இருக்குன்னா, யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த குற்றவாளியை கொண்டு போய் கூண்டுல போய் நிப்பாட்டுறாங்க இல்லையா? இப்படிதான் நியாய தீர்ப்பு நடக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படிலாம் கிடையாது, நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க பரிசுத்தவான்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப கேள்வி, அப்புறம் எப்படி நியாய தீர்ப்பு நடக்குது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப verse 9 யாரெல்லாம் இருப்பா? முதலாளி யாரெல்லாம் இருப்பா? verse 9 பாருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள், என்ன சொல்றது வசனம்? சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். சரிங்களா? யார் இந்த நீண்ட ஆயுசுள்ளவர்? யாரு? இன்னொரு இடத்துல வருது பாருங்க, 21வது வசனம், verse 21. verse 21ல பாருங்க, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும் பொருட்டு. சரி, இங்க நீண்ட ஆயுசுள்ளவர் வராரா இல்லையா? சரிங்களா? நீண்ட ஆயுசுள்ளவர் என்ன செய்றாரு? வராரு. அப்ப இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு? பிதாவானவர். சரிங்களா? நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு? பிதாவானவர். சரிங்களாமா? சரி, எப்படி சொல்றோம் அப்படின்னா, அடுத்த வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை காண்பிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். verse 13, 13வது வசனம், இன்னொருத்தர் வராரு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். 13வது வசனம் பாருங்க. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து இருக்குதுங்களாமா? இப்ப சொல்லுங்க, 2வது யார் வர்றாங்க? மனுஷகுமாரன் வர்றாரு. அப்ப அங்க ஏசப்பா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. யார் கூட வர்றாங்க? நீண்ட ஆயுசுள்ளவர் வர்றாங்க. சரிங்களா? அதனாலதான் verse 9ல ப்ளூரல்ல வந்திருக்கு பாருங்க. சிங்காசனம் வந்திருக்கா, சிங்காசனங்கள் வந்திருக்கா? வசனம் பாருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. அப்ப ஒரு ஆள் கிடையாது. அப்ப பிதாவானவர் மாத்திரம் தான் அந்த நியாயத்திற்கு பங்கு கொள்றாரு அப்படின்னு இல்ல. என்னமா? அங்க யார் இருக்கிறா? அங்க இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். பாருங்க, இப்ப சிங்காசனத்துக்கு சக்கரம் இருக்குதா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நான் கேட்பேன், சிங்காசனத்துக்கு சக்கரம் இருக்குதா? அங்கே இருக்குது. 9வது வசனம், எங்கே போகாண்டா, வீல்ஸ் இருக்குதா? verse 9ல பாருங்களேன். நான் பார்த்து கொண்டிருக்கேன் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுல ஒரு வீட்டிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும்
அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. சக்கரை இருக்கா? இப்ப சிங்காசனத்துக்கு சக்கரை இருக்குது. சரிங்களா? இது நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். தானியேல் 8ஆம் அதிகாரம் படிக்கிற போது உங்களுக்கு சொல்றேன். சிங்காசனங்களுக்கு சக்கரம் இருக்குது. சரிங்களா? அப்ப ஆண்டவருடைய த்ரோனு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது வாய்ப்பு இருக்குதா? இஸ் இட் இம்மூவபிள் த்ரோன் ஆர் மூவபிள் த்ரோன்? அப்ப தேவனுடைய சிங்காசனம் அசையக்கூடியதா அசைய முடியாதுதான்? அசைய முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்க ரொம்ப முக்கியமான சத்தியம். அநேக பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அப்ப சக்கரங்கள் அங்க என்ன செய்யுது? அங்க இருக்குது. அப்ப சரி, ரெண்டாவது ஆள் கண்டுபிடிச்சிட்டோமா? முதல் யாரை பார்த்தோம்? நம்ம பிதாவானவர் இருக்கிறார். அடுத்தது யார் பார்க்கிறோம்? நம்ம மனுஷகுமாரன் இருக்கார். அடுத்தது பாருங்க, மூணாவது 10வது வசனம், verse 10. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. சரி, இப்ப யார் நிக்கிறாங்களாம் அந்த நியாய சங்கத்துல? 1000 பேர் அவரை சேவிக்கிறாங்களாம். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றாங்களாம். அவங்க யாரு? இந்த 1000 பேர், இந்த கோடி பேர் யாரு பார்க்கலாமா? இந்த 1000 பேர் கோடி பேரு இது யாருன்னு பார்க்கலாமா? ரெவலேஷன் சாப்டர் 5 verse 11. இவங்க பரிசுத்தவான்கள் கிடையாது, அப்படித்தானே? ஏன்னா பரிசுத்தவான்கள் இரண்டாம் வருகையில தான் அவரோட கூட வருவாங்க. ஏன்னா இரண்டாம் வருகையே நடக்கல, அப்படித்தானமா? அப்படின்னா இவங்க யாரு? ரெவலேஷன் சாப்டர் 5 verse 11. கோடி பேர். வெளிப்படுத்தல் 5:11 போங்களேன். ரெவலேஷன் 5 verse 11. பின்னும் நான் பார்த்தபோது, எடுத்துட்டீங்களா? 11ஆம் வசனம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000 இருந்தது. பாத்தீங்களா? யாராவது? தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். ஏஞ்சல்ஸ், அப்படித்தானே? லெட்ஸ் கோ டு ஒன் மோர் வெர்ஸ். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 22. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். 22வது வசனம் பாருங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 தேவ தூதர்கள் இடத்திற்கும். சரிங்களா? என்ன சொல்றாரு? 1000 தேவ தூதர்கள் இடத்திற்கும். அப்ப யார் அது? தேவ தூதர்கள். சரிங்களா? அப்ப யாரெல்லாம் இருக்கிறா அதுல? நீண்ட ஆயுசுள்ளவரு. அடுத்தது யாரு? மனுஷகுமாரன். அடுத்தது யாரு? தூதர்கள். 3 கூட்டம் இருக்கிறாங்களா? அங்க பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களா? பரிசுத்தவான்கள் அங்க கிடையாது. ஏன்னா அவங்க எப்பதான் வருவாங்க? இரண்டாம் வருகையில தான் வருவாங்க. இப்ப கேள்வி, அப்படின்னா ஆண்டவர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு? 4வது. எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருச்சு? 5வது பாயிண்ட். அப்படி பார்த்துட்டு அப்படியே முடிக்க போறோம். 5வது பாயிண்ட், எது? வாட் ஓபன்ட்? எது? அதான் படிக்க போறோம். சரிங்களா? 5வது பாயிண்ட், எது? வாட். என்னென்ன பார்த்தோம்? நம்ம வென் பார்த்தோம், ஹூ பார்த்தோம், வாட். சரிங்களா? எது திறக்கப்பட்டது? எது திறக்கப்பட்டுச்சு? தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. நியாய தீர்ப்புல ஒரு முக்கியமான ஒரு காரியம் வருது பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரொம்ப முக்கியமான வசனமா. 7ஆம் 10ஆம் வசனம் பாருங்க. அக்கினி நதி அவர் சன்னிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. பாத்தீங்களா? அப்ப எது திறந்துச்சான்? புஸ்தகங்கள் திறந்துச்சு. எது திறக்கலன்னு சொல்லுது? கல்லறை திறக்கல. உங்களுக்கு புரியுதுங்களா? பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழல. எது திறக்குதான்? புஸ்தகங்கள் திறக்க போகுது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்படி ஆண்டு நியாயத்திற்கு போறாராம்? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும்
தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது ஜீவ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது வெளிப்படுத்தல் 20:12, ரெவலேஷன் 20:12. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சரிங்களா? அப்ப எப்படி புஸ்தகங்கள்ல எழுதியிருக்கிறபடியே அவங்க என்ன செஞ்சாங்க? நியாய தீர்ப்பு அடைஞ்சாங்க. அப்ப எப்படி திறக்கப்படுதான்? அப்ப எப்படி நியாயம் தீர்க்கப்பட போறாங்க? புஸ்தகங்களை நியாயம் தீர்க்கப்படுறாங்க. அப்ப எந்த பரிசுத்தவான்களோ துன்மார்க்கர்களோ யாருமே, பரிசுத்தவான்கள் சரி துன்மார்க்கர்களோ யாருமே அவங்க எங்க இருந்து எழும்புறது கிடையாது. கல்லறையில இருந்து அவங்க எழும்புறது கிடையாது. புஸ்தகங்கள் திறக்கப்படுது. இன்றைக்கு கூட அதே சிஸ்டமேட்டிக் இன்னைக்கு இருக்குதா இல்லையா சிஸ்டம்? இப்ப ஒரு பெற்றோர்கள் அவங்க பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அந்த பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு போல, ஆனா இந்த பையன் படிக்கிறானா இல்லையா, அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்ப அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போனா அந்த பையன் அங்க இல்லை. ஆனா பெற்றோருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த பையன் எப்படிலாம் எப்படி படிக்கிறான், எப்படி ஸ்கோர் பண்றான், எப்படி இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ்ட கேக்குறாங்க. இப்ப அவங்க என்ன செய்வாங்க? ஒன்னு ஒன்னா திறப்பாங்க. எதெல்லாம் திறப்பாங்க? அவனுடைய அட்டண்டன்ஸை ஃபர்ஸ்ட் ரெகுலர் எல்லாம் திறப்பாங்க. திறக்க மாட்டாங்களா? அங்கதானே இருக்கு எல்லாம். அவன் இல்லாட்டாலும் அவனை பத்தி முழு ஜாதகமும் அட்டண்டன்ஸ்ல வந்துடும். அப்புறம் என்ன திறப்பாங்க? அவனுடைய மார்க் ஷீட், அவனுடைய நோட் புக்ஸ், மார்க் ஷீட் எல்லாம் என்னென்ன பேப்பரை எப்படிலாம் பேப்பர் எழுதியிருக்கிறாரு, மிட் டேர்ம்ல எப்படி எழுதியிருக்காரு, குவார்டர்லி எப்படி எழுதியிருக்காரு, ஹாஃப் இயர்லி எப்படி எழுதியிருக்காரு, எல்லாமே ஒண்ணு ஒன்னா காமிப்பாங்க. காமிக்க காமிக்க என்ன திறக்க என்ன ஞாபகம் வரும்? பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து எல்லா ஜாதகமும் அங்க தெரிஞ்சிடும். அவன் அந்த ஸ்கூல்ல இல்லாட்டாலும் அவனை குறித்த முழு ஏபிசிடி A to Z அவனை குறித்து எல்லாமே என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? எல்லாம் பைபிள் தான். சரிங்களா? அப்ப இதுதான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அப்ப நியாய தீர்ப்புல நம்ம வந்து இன் பர்சனா போய் நம்ம போய் இருக்க போறது கிடையாது. சரிங்களா? நம்மளே நேரடியமா போய் காட்சி கொடுக்கறது கிடையாது. எந்த ஜட்ஜ்மெண்ட் நான் சொன்னேன்? அது எந்த ஜட்ஜ்மெண்ட்? ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஜட்ஜ்மெண்ட்? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். மூணாவது ஜட்ஜ்மெண்ட்ல அது வித்தியாசம். அதை நான் சொல்ல போறேன். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் வரைக்கும் முன்னாடி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ல செத்த மனுஷங்க, நீதிமான்களோ பரிசுத்தவான்களோ போய் என்ன செய்ய போறது கிடையாது, ஆஜராக போறது கிடையாது. சரிங்களா? எப்படி ஆஜராக முடியும்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு நியாயத்திற்கே முடியலையே, அப்புறம் எப்படி உள்ள போக முடியும்? அவங்க துன்மார்க்கர் உள்ள போக முடியுமா பரலோகத்துக்குள்ள? பரிசுத்தவான்கள் யாருன்னு டிசைட் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி அவங்க உள்ள போக முடியும்? நியாய விசாரிப்புல தானே டிசைட் பண்ணப்படும். அப்புறம் எப்படி உங்களை ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அங்க ஆஜராக முடியும்? பரலோகத்துல இந்த நியாய தீர்ப்பு நடக்குது. அப்படித்தானே? நான் உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எப்போ நியாய தீர்ப்பு நடக்குது, எங்க நியாய தீர்ப்பு நடக்குது. we are going to look at it where the judgment takes place. எங்க நீங்களே சொல்லிடலாம் எங்க ஜட்ஜ்மெண்ட் நடக்குது? நீண்ட ஆயுசுலவர் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்காரு? நீண்ட ஆயுசுலவர் யாரு? பிதாவானவர். பிதாவானவர் எங்க இருக்காரு? நம்ம தான் லார்ட்ஸ் பிரேயர்ல சொல்றோம்ல, அப்படிதான் பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்றேன்ல. அப்ப பிதாவானவர் எங்க இருக்காரு? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த நியாய தீர்ப்பு எங்க நடக்குது? வேர் ஒரு கொஸ்டின் போட்டுக்கங்க. வேர் திஸ் ஜட்ஜ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். எங்க இந்த நியாய தீர்ப்பு நடக்குது? நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட நீங்க போட்டுக்கங்க. வேர் திஸ் ஜட்ஜ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் எங்க? சரிங்களா? எங்க நடக்குது? பரலோகத்துல இது என்ன செய்யுது? இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யுது? நடக்குது. ஏன்னா அங்கதான் எங்க யார் இருக்கிறா? பிதாவானவர் வாசம் செய்கிறாரு. பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. அந்த வசனம் வேணுமா? அந்த வசனம் வேணுமா? மத்தேயு புஸ்தகம் போங்க. பிதாவானவர் வாசம் செய்யக்கூடிய இடம் மத்தேயு 6:9. மேத்யூ சாப்டர் 6:9. சரிங்களா? ஆனா இன்னொரு கேள்வி கேட்க போறேன். இது எத்தனாவது பாயிண்ட்மா? பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 6. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 5ல எப்படி நியாயம் திறக்க போறாரு பார்த்தோம். எது எது எதுவால எது திறக்கப்பட்டுச்சு? புஸ்தகம். அப்ப புஸ்தகத்தின் வழியா ஆண்டு என்ன செய்ய போறாரு? நியாயம் திறக்க போறாரு. அப்படித்தானமா? ஆனா நான் என்னென்ன புஸ்தகம் நான் சொல்லல, அது நம்ம அடுத்த வாரம் நம்ம படிக்க போறோம். அது பெரிய டாபிக். வாட் ஆர் த புக்ஸ் தட் யூ ஓபன்? சரிங்களா?
ஆறாவது பாயிண்ட், வேர் எங்க நியாய தீர்ப்பு நடக்கும்? பிதாவானவர் எங்க இருக்காரு? அங்கதான். பிதாவானவர் எங்க இருக்காரு? பரமண்டல பிதாவே, பரலோகத்துல. இப்ப என்னுடைய கேள்வி, பரலோகத்துல எங்க? முக்கியமான பாயிண்ட், பரலோகத்துல எங்க? பாத்துருவோமா? வாங்க 2-3 வசனத்தை பாத்துருவோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் போங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம் போங்க, 11ஆம் அதிகாரம் போங்க. 11ஆம் அதிகாரத்துல 18, 19. 18, 19 பாருங்க, அங்கதான் இருக்கு. வெளிப்படுத்தல் 11, 18, 19. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்ப 18வது வசனம் எதை குறித்து பேசுது? நியாய தீர்ப்பை குறித்து பேசுது. அப்படித்தானமா? verse 18 நியாய தீர்ப்பை குறித்து பேசுதுங்களா? பேசும்போது 19ஆம் வசனம் பாருங்க, அது எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. இப்ப சொல்லுங்க, நியாய தீர்ப்பு ஒண்ணு நடக்க போகுதா? எங்க நடக்க போகுதா? பரலோகத்துல என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துல என்ன இருக்குது? தேவனுடைய பெட்டி இருக்குது. இந்த தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது? யார் கரெக்டா சொல்லுவாங்க? தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது? ஆலயத்துல பெட்டி இருக்குதுன்னு சொல்லிருச்சு. அந்த ஆலயத்துல பெட்டி எங்க இருக்கும்? சரிங்களா? எபிரேயர் புஸ்தகம் போங்க, புக் ஆஃப் ஹீப்ரூஸ் போங்க. எபிரேயர் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இது ரொம்ப விலையேறப்பட்ட சத்தியம், அநேக பேருக்கு இது தெரியாது. ஒண்ணு நியாய தீர்ப்பு இருக்குதானா அது இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, இருந்துச்சுன்னா எங்க நடந்து கேட்டா யார் என்ன சொல்லுவாங்க? பரலோகத்துல நடந்துச்சு, பரலோகத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. பரலோகத்துல எங்க நடந்துச்சு அப்படி சொல்றவங்க தான் உண்மையிலேயே வேதத்தை படிக்கிறவங்கன்னு அர்த்தம். பாருங்க, இப்ப 3வது வசனம் 4வது வசனம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பசு ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. 4வது வசனம். இப்ப இந்த கூடாரத்துல என்ன இருக்குது? எந்த கூடாரம்? ஹீப்ரூஸ் chapter 9 verse 3. ஹீப்ரூஸ் 9:3. அது என்ன கூடாரம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல கூடாரம். அதுல என்ன இருக்குதா? verse 4. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றக்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தது. கிடைச்சிருச்சுங்களா? அப்ப எங்க அந்த சொல்லுங்க, எங்க அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது? அந்த வசனம் 3வது வசனம் சொல்லுதுல, மகா பரிசுத்தத்துல. இப்ப சொல்லுங்க, நியாய தீர்ப்பு எங்க நடக்குது? தேவனுடைய ஆலயத்துல நடக்குது. எங்க அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குதோ அங்க நடக்குது. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது? மகா பரிசுத்தத்துல. அப்படின்னா தானியேல் 7ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கேளுங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துடைய ஜட்ஜ்மெண்ட் எங்க நடக்குது? அந்த மகா பசு ஸ்தலத்துல. அது என்ன செய்யுது? புரிஞ்சு முடிஞ்சா என்னென்ன பார்க்கலாம் நம்ம? when, who, what, where. ஆனா என்ன கண்டுபிடிக்கல தெரியுமா? why இன்னும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம நேரம் இல்லை. நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். எதுக்கு உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க்? எதுக்கு அந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது? நீங்க படிங்க. சரிங்களா? எதுக்கு நடக்குது? பிதாவானவர் இருக்கிறாரு, அங்க யார் இருக்கிறா? இயேசுவானவர் இருக்கிறாங்க, அங்க தூதர்கள் இருக்கிறாங்க. எதுக்கு அது நடக்குது? யாருக்கு நடக்குதுன்னு கண்டுபிடிங்க. யாருக்கு நடக்குது? அது பரிசுத்தவான்களுக்கு நடக்குதா, துன்மார்க்கருக்கு நடக்குதான்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? ஒரே ஒரு 2 வசனம் மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன். அங்க பிதாவானவர் எப்படி இருக்கிறாரு? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு முடிச்சிருவோம். இந்த நியாயத்தீர்ப்புல ஏதாவது குட் நியூஸ் இருக்குதா? ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்கு பாருங்களேன், அழகான குட் நியூஸ். பிதாவானவர் எப்படி இருக்கிறாரு? தானியேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். இப்ப அவரு உட்கார்ந்துருக்காரு. எப்பயுமா உட்கார்ந்துருக்காரு? பிடி வாத்தியர் மாதிரி உட்கார்ந்துருக்காரா? விரம்ப வச்சுட்டு? என்ன நினைக்கிறீங்க? நம்மளாம் அப்படித்தானே நியாயத்து பண்ணி பிக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க எப்படி நம்ம இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி கோர்ட்டுக்குள்ள போனா நிக்க வச்ச உடனே அடி அடின்னு அடிக்க போறாங்க அப்படின்னு ஜெயில போடுற மாதிரி விசாரிச்சுட்டு அடி அடின்னு அடிக்க போறாங்க.
ஆனா இங்க எப்படி உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க, நம்ம படிக்கணும். நீண்ட ஆயுசுல ஒரு வீட்டிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. எதுக்கு இந்த பிக்சர் காட் போடுறாங்க இங்க ஜட்ஜ்மெண்ட்ல? இங்க ஜட்ஜ்மெண்ட்ல பிதா உட்கார்ந்துருக்காரு, முடிச்சிருக்கலாம். ஆனா எப்படி சொல்றாரு? வஸ்திரம் உறைந்த மலையை போல இருக்கான், சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருக்கான். எதுக்கு இந்த பிக்சர் போட்டார் தெரியுமா? ஒரே ஒரு வசனம், ஃபைனல் வேர்ட்ஸ். இந்த உறைந்த மலைனா என்ன, பஞ்சை போல துப்புரவம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பியூட்டிஃபுல் ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. ஏசாயா 1ஆம் அதிகாரம் போயிருங்க, கடைசி வசனம் வாசித்து முடிச்சிடலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் போயிருங்க. 18வது வசனத்துல, வழக்காடுவோம் வாருங்கள் என்று, ஐசாயா சாப்டர் 1 verse 18, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவம் செவரேண்டு இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இப்ப சொல்லுங்க, என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு ஆண்டவர்? உங்கள் பாவங்கள் சிவரேண்டு இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். இப்ப அப்படித்தானே அவர் இருக்கிறாரு. பிதாவர் எப்படி இருக்கிறாரா? உறைந்த மலையை போல வெண்மையை போல பஞ்சை போல இருக்காராம். அப்படித்தானே இருக்கிறாரு. அப்படின்னு அவர் என்ன சொல்ல விரும்புறாரு பிதாவானவர் நியாயத்தீர்ப்புல? உன் பாவம் எப்படி இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? அதை வெண்மையாக்குவேன், பஞ்சை போல ஆக்குவேன். இயேசுவானவர் பிதாவானவர் பாவம் ரொம்ப பாவம் செஞ்சுட்ட, அதனால நியாயத்தீர்ப்புல உன்னை அடிச்சு கொல்ல போறேன்னு சொல்றாரா? அங்கேயும் பாவ மன்னிப்பு இருக்கு. நியாய தீர்ப்புனாலேயும் பாவ மன்னிப்பு அங்க இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பஞ்சை போல நான் வெண்மையாக்குவேன். அது மாத்திரம் இல்ல, 16ஆம் வசனம் verse 16, அது மாத்திரம் இல்ல, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு என்ன செய்யுங்க, நீங்க ஓயுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதா? அங்க நியாயத்தீர்ப்புல பிதாவானவர் காட்சி கொடுக்குற, எப்படி காட்சி கொடுக்குறாரு? நீ எவ்வளவு சிவரேன்னு இருந்தாலும் நான் பஞ்சை போல மாற்ற வல்லவர் இருப்பான், நான் உறைந்த மலையை போல மாற்ற வல்லவன், நான் வெண்மையாக்குவேன். நீ தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி உன்னை நான் வெறுக்கக்கூடிய தேவன் அல்ல. எவ்வளவு மோசமான ஆழத்துல நீ போயிருந்தாலும் நான் மன்னித்துக் கொள்வேன், உன்னை நான் என்ன செய்வேன்? வெண்மையாக்குவேன், உன்னை பஞ்சை போல மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நமக்கு ஒரு நம்பிக்கையை நியாயத்திருப்பு நல்ல கொடுக்குறார். குட் நியூஸா பேட் நியூஸா? நம்ம நினைச்சிருக்கோம் பிடி மாஸ்டர் மாதிரி கம்ப வச்சு அடிக்கதான் செய்வார் நியாயத்திருப்புல. ஆனா அந்த நியாயத்திருப்பு நாள்ல போயிட்டோம், நியாயத்திருப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே போயிடணும். ஆனா நமக்கு எப்போ நியாயத்திருப்பு முடி நமக்கு தெரியாது. நம்ம படிச்சோல்ல பேதுருல, எங்க நியாயத்திருப்பு ஆரம்பிக்குதான்? அவருடைய வீட்டுல துவங்கும் காலமா இருக்கிறது. அப்ப யாருக்கு நியாயத்திருப்பு முதல்ல வரும்? யாரு நம்ம அவரை குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ நமக்கு தான் நியாயத்திருப்பு. ஆனா எவ்வளவு சிவரன் இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா பஞ்சை போல வெண்மையா மாத்திருவாராம். அவர் நான் கழுவுறேன் உன்னைய, நான் உன்னை வெண்மையா, அதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாராம். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் உட்கார்ந்து இருக்கிறேன் கழுவுறதுக்கு, நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நீ மட்டும் நீ சிவரண்டி இருக்கியா, வந்துரு, அப்படி சிவப்பாவே நீ வா. எவ்வளவு மோசமான ஆழத்துல நீ வா, நான் பஞ்சம் போல வெண்மையாக்காது, என்னால முடியும். நான் அதுலதான் ஸ்பெஷலிஸ்ட். இதான் சொல்றேன், நான் அதுல ஸ்பெஷலிஸ்ட்பா. எத்தனை பேரோ மாத்திருக்கிறேன், கழுவி இருக்கிற பாரு. தாவித பாரு, அவன் எப்படி செவரண்டே இருந்தான் தெரியுமா? நான் எப்படி மாத்திருக்கிறேன் தெரியுமா? சரிங்களா? இப்ப காட் சொல்றாரு நான் மாத்த முடியும். மனாசைய பாரு, அவன் எப்படி செவரண்டி தான் தெரியுமா? அவனை நான் மாத்திருக்கிறேன், உன்னையும் நான் மாத்த முடியும், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி பிதாவானவர் மன உருக்கமாய் காத்திருக்கிறார். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது ஏதோ ஆண்டவர் தண்டிக்கிறதுக்காக ஏதோ ஆண்டவர் நம்மளை தண்டிக்கணும் என்பதற்காக ஏற்பட்டது ஒரு காரியம் கிடையாது. இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம கழுவுவதற்காக ஏற்பட்ட ஒரு காரியம் தான், நம்மை மன்னித்து சுத்திகரிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு காரியம் தான். என்னது இது? ஜட்ஜ்மெண்ட். கர்த்தர் அந்த அனுபவத்தை தரணும். நம்ம அவரிடத்துல போவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.